இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே பார்க்கிற பொழுது எங்கு பார்த்தாலும் நோயாளிகள், நல்ல சுகத்தோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கவே முடியவில்லை. ஏதாவது நோய், ஏதாவது வியாதி. மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்பி கொண்டிருக்கிறது. மருத்துவமனைகள்லாம் நிரம்பி கொண்டிருக்கிறது. இடமில்லாதலுக்கு மருத்துவமனைக்கு போகிற பொழுது பலவிதமான பரிசோதிப்பு, இந்த டெஸ்ட்டு பண்ணோம், இந்த டெஸ்ட்டு பண்ணோன்றிருக்கு. இதுக்கு நிறைய பண செலவுகள் இல்லைங்களா? இப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் சில வேளையில் சொல்வார்கள், பிரதர் சிஸ்டர் எங்களுக்கு இதுக்காக ஜெபம் பண்ணி கொடுங்க, இப்படி நோயாளி, இப்படி வியாதி, பல விதமான வியாதிகள். நம்முடைய அருமை ஆண்டவர் குணமாக்குற ஆண்டவர். அவர் தொடுகிற பொழுது சுகம், பேசுகிற பொழுது சுகம் இல்லைங்களா? அவர் எல்லாவற்றும் மேலே என்ன, அவர் அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், காயப்பட்டார். அவருடைய காயங்கள் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. நான் சில வேலை சொல்லுகிற பொழுது சொல்லுவேன், அவர் நோக்கி பார்க்க, அவர் உச்சந்தனம் உள்ளங்கால் மட்டுமாய் காயப்படாத இடமே ஒன்றுமில்லை. அந்த காயங்கள் நமக்கு சுகமளிக்கிற காயங்களாக இருக்கிறது என்று சொல்லுவேன். இந்த நாளிலும் நோயோடு வியாதியோடு படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக, மருத்துவமனையில் இருப்பவர்களுக்காக, பல நோயோடு வியாதியோடு கஷ்டப்படுறவர்களுக்காக நாம் பாரப்படணும், ஜெபிக்கணும். ஆட்கள் ஒப்பு கெடுக்கணும். ஆண்டவரே அவர்கள் மீது இரக்கமாயிரு என்று கேட்கணும். திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள் அல்லவா? அதே போல நாமளும் அந்த நோயாளிகளை, வியாதிகளையும் ஆண்டவர் சுமத்தில் கொண்டு வந்து நிறுத்தி, ஆண்டவரை இரக்கமாயிரும் சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அங்கே மன இரக்கம் கொண்டு அற்புதம் செய்வார். ஜெபிப்போம். யாவின் பெயராலே ஆமேன். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரை அப்பா உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரை உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். மூவொரு தேவனை உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். தூய ஆவியை எங்கள் மீது ஊற்றுகின்ற தேவனே, நாங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகின்ற தேவனே, அப்பா உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்கள் நாவில் வைக்கின்ற தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரே, இதோ எல்லா விதமான நோயாளிகளையும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா இயேசுவே. பலவிதமான நோய்களால் ஆண்டவரே, பல விதத்திலே ஆண்டவரே, உடலால் ஆண்டவரே அவர்கள் வேதனைப்பட்டு துன்புற்று கொண்டு இருக்கின்ற அப்படிப்பட்ட நோயாளிகள் எல்லாம் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்ற, முக்கியமாக கேன்சர் வியாதியினாலே கஷ்டப்படுகின்ற எல்லா மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே இயேசுவே. அப்பா நீர் சர்வ வல்லவர் அப்பா, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே இயேசுவே. இதோ என்னுடைய ஆறாத தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள் என்று சொன்னீரே இயேசுவே. இதோ கேன்சரில் 4வது ஸ்டேஜில் இருக்கின்றோம், எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையே என்று ஆண்டவரே அப்பா, இதோ சாவின் எல்லையை அப்பா தொட்டு கொண்டு இருக்கின்ற அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே இயேசுவே அப்பா இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. உம்முடைய உயிருள்ள வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே இயேசுவே. அப்பா இதோ பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை என்று சொன்ன தேவனே, அப்பா உம்முடைய உயிருள்ள வார்த்தையே ஆண்டவரே அவர்களுக்கு நலம் அளித்தது என்று ஆண்டவரே நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே, வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. அப்பா இன்றும் ஆண்டவரே அநேக இடங்களில் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை அனுப்பி அநேக பிள்ளைகளுக்குள்ளாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற தேவனே, இதோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் இப்போதே தொடுங்க ஆண்டவரே இயேசுவே. அப்பா இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் படைத்த இறைவனை நினைத்து ஆண்டவரே, கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆண்டவரே, உம்மை நோக்கி கரங்களை குவித்து ஆண்டவரே இயேசுவே, கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கின்றார்களோ ஆண்டவரே இயேசுவே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் நீங்க இந்த நேரத்திலே தொடுங்க ஆண்டவரே இயேசுவே. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் நமக்கு சாட்சியாக எழும்பி நிற்கட்டும் ஆண்டவரே இயேசுவே. அப்பா இறுதி நாட்களில்
ஆண்டவரே இயேசுவே. நீர் ஆண்டவரே அப்பா அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த ஆண்டவரே இயேசுவே. உம்முடைய நாம மகிமை அடைய ஆண்டவரே. உயிருள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கின்றார் என்று அநேக மக்களுக்கு சாட்சியாக எழும்பும்படியாக செய்தருளும் ஆண்டவரே இயேசுவே. அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. மரித்த லாசரை ஆண்டவரை உயிர்ப்பித்த தேவன் அல்லவோ ஆண்டவரே நீர் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே இயேசுவே, மருத்துவர் எல்லாம் கைவிட்ட நிலையில் கூட ஆண்டவரே உம்மால் ஆண்டவரை உயிர்ப்பிக்க முடியும் ஆண்டவரே இயேசுவே. உம்மால் குணப்படுத்த முடியும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய விசுவாசத்தை அப்பா அப்படிப்பட்ட நோயாளிகளுக்குள்ளாக ஆண்டவரே இயேசுவே ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா இதோ உம்மால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தை அந்த பிள்ளைகளுக்குள்ளாக ஊற்றுங்க ஆண்டவரே இயேசுவே. அப்பாமை துதிக்கிறோம் 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 அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. எல்லா நோயாளிகளையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா இந்த நேரத்திலே நீர் தொடுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா. பிதாசுதன் பரிசுத்த ஆவியாகிய மூவரு தேவனின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.